ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்துப்பாண்டியன். இன்னைக்கு வீடியோவில் தேனி மாவட்டத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் நடந்த அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு இளம் பெண் நள்ளிரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு தனியாக வெளியே வந்திருக்காங்க. அப்படி வந்த அந்த பொண்ணு அவங்க ஊரோட சுடுகாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சமாதி மேல போய் படுத்திருந்திருக்காங்க. மறுநாள் காலையில அந்த பெண்ணோட குடும்பத்தார் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கே தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு. என்ன காரணம்னா, அவங்க கிராமத்துல சில மாதங்களுக்கு முன்னால அகால மரணம் அடைஞ்ச ஒரு இளைஞரோட சமாதி மேலதான் அந்த பொண்ணு போய் படுத்திருந்திருக்காங்க. உயிரோட இருக்கும்போது நிறைவேறாத ஆசைகளோட இறந்து போன அந்த இளைஞரோட ஆன்மா தான் அந்த பொண்ணை வசியம் செஞ்சு சுடுகாட்டுக்கு வரவழைச்சிருந்திருக்கு. மேலும் அந்த பெண் கூட தவறான உறவுலையும் ஈடுபட்டிருந்திருக்கு. அந்த ஆன்மாவோட கோர பிடியில சிக்கி தவிச்ச அந்த பொண்ணு உயிரோட மீட்கப்பட்டாங்களா இல்ல அந்த ஆன்மாவால பழிவாங்கப்பட்டாங்களான்ற அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாம அப்படியே இந்த வீடியோல பார்க்க போறோம். உண்மையை சொல்லணும்னா, ஆன்மாக்கள் சிலரது வாழ்க்கையில இப்படியெல்லாம் கூட விளையாடுமான்னு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கும்போது ஒரு ஹாரர் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதயம் பலவீனமானவர்கள், கர்ப்பிணி பெண்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டீங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா இந்த வீடியோ அந்த அளவுக்கு பயங்கர டெரிஃபையிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் 2 செகண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நியூ வியூவர்ஸ் இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு இன்பாக்ஸில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 1990ஆம் ஆண்டு தேனியிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமத்துல தான் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை அதே கிராமத்தை சேர்ந்த அமராவதின்ற நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் யாருக்கு நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, அமராவதியோட கூட பிறந்த அக்கா வளர்மதிக்கு தான் நடந்திருக்கு. இந்த சம்பவம் நடக்கும்போது வளர்மதிக்கு ஒரு 18 வயது இருக்குமா. அவங்க 12வது வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு வீட்டோட இருந்திருக்காங்க. வளர்மதியோட தங்கை அமராவதிக்கு ஒரு 15 வயது இருக்குமா. அவங்க ஊர் ஸ்கூல்ல 10வது படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் அக்கா தங்கைகள் மாதிரியே பழக மாட்டாங்களாம். ஒரு நல்ல நண்பர்கள் மாதிரி எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்குவாங்களாம். வளர்மதியோட அப்பா மாரியப்பன் ஒரு விவசாயி. மனைவி ராசாத்தியோட சேர்ந்து அவர் சொந்த நிலத்துல விவசாயம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவங்க 2 கறவை மாடுகளும் வளர்த்துட்டு வந்திருக்காங்க. மாரியப்பனும் அவரோட மனைவியும் தங்களுக்கு ஆண் குழந்தை இல்லைன்னு ஒரு நாள் கூட கவலைப்பட்டதே இல்லை. அவங்களுக்கு பிறந்திருந்த 2 பெண் பிள்ளைகளையும் ஆண்களுக்கு நிகரான துணிவு மிக்க பெண்களா வளர்த்துட்டு வந்தாங்க. மாரியப்பன் குடும்பத்துல வாழையடி வாழையா ஜல்லிக்கட்டு காளை வளர்க்கறது வழக்கம். அப்படி வளர்த்த அந்த காளைய மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு விடுவாங்களாம். அவங்க வளர்க்குற அந்த காங்கேயம் காளைய யாராலையுமே அடக்க முடியாதான். அவ்வளவு கம்பீரமா வேகமாவும் இருக்குமா. ஆனா அப்படி யாருக்குமே அடங்காத அந்த காளைய வளர்மதி மேய்ச்சலுக்கு பிடிச்சிட்டு போகும்போது அந்த மொத்த ஊரும் வாயடைச்சு நிக்குமா. இவங்க அக்காவும் தங்கச்சியும் எப்பவுமே காலையில நேரத்துல எழுந்து மாட்டுக்கு தீவனம் போடுறது, வயலுக்கு போய் அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து வேலை பார்க்கறது, அவங்க அப்பாவோட டிவிஎஸ் எக்ஸல்ல உரம் மூட்டைகளை தூக்கிட்டு வர்றதுன்னு ஒரு ஆண் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்வாங்களாம். என்னதான் இவங்க 2 பேரும் முரட்டுத்தனமான வேலைகள் செஞ்சாலும் அழகுல 2 பேருமே கொஞ்சம் கூட குறைஞ்சவங்க இல்ல. அதே நேரத்துல இவங்க ஊர்ல நடக்கக்கூடிய திருவிழால முளைப்பாரி எடுக்கிறது, விளையாட்டு போட்டிகள்ல இவங்க 2 பேரும் கலந்துக்கும் போது அவங்க ஊர் இளவட்ட பசங்க இவங்க 2 பேரோட அழகுல மயங்கி போயிருவாங்களாம். இந்த 2 பெண்களும் அவ்வளவு வீரமா இருக்கிறத பார்த்து அந்த மொத்த கிராமமும் ஆச்சரியமா பார்க்குமா. அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில தான் இவங்க கிராமத்துல ரங்கன்ற ஒரு முரட்டு இளைஞர் இருந்திருக்காரு. அவங்க ஊர்க்காரங்க எல்லாரும் அவரை ரங்கா ரங்கான்னு தான் கூப்பிடுவாங்க.
அவருக்கு 28 வயது ஆகியும் இன்னும் திருமணம் ஆகாம இருந்திருக்காரு. அவர் ஆள் பார்க்கிறதுக்கு நல்லா ஸ்மார்ட்டா தான் இருந்திருக்காரு. ஆனா அவரோட பழக்க வழக்கம் தான் கொஞ்சம் சரியில்லாம இருந்திருக்கு. காலையில பொழுது விடிஞ்சா ஊர் சாவடியில வந்து உட்காந்து நாள் பூரா சீட்டு விளையாடுறது, சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா இவங்க ஊர் சாராய கடையில போய் சாராயம் குடிக்கிறது, அப்படி சாராயம் குடிச்சு போதை ஏறிடுச்சுன்னா 4 பேர் கூட சண்டை போடுறதுன்னு நெறிமுறை இல்லாம வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அவர் கையில காசு இல்லாத நேரத்துல மாடு விக்கிற தரகு வேலையும் பார்த்துட்டு வந்திருக்காரு. இந்த ரங்கனுக்கு மாரியப்பனோட மூத்த மகள் வளர்மதி மேல ஒரு தீராத மோகம் இருந்திருக்கு. மாரியப்பனுக்கு ரங்கன் தூரத்து உறவு முறை. மாரியப்பனோட அக்கா மகன்தான் ரங்கன். ஒரு முறைக்கு வளர்மதி ரங்கனுக்கு கட்டிக்கிற முறை வருது. ஆனா வளர்மதிக்கு ரங்கனை சுத்தமாவே பிடிக்காது. ரங்கன் பலமுறை வளர்மதியை தனியா பார்த்து அவரோட காதலை ப்ரப்போஸ் பண்ணி இருந்திருக்காரு. ஆனா வளர்மதி ரங்கனோட காதலை ஏத்துக்கல. இதனால ஆத்திரம் அடைஞ்ச ரங்கன் மாரியப்பன் கிட்டே நேரா போய் உங்களோட மூத்த பொண்ணு வளர்மதிய எனக்கு கட்டி கொடுங்கன்னு கேட்டிருந்திருக்காரு. ஆனா ரங்கனோட மோசமான பழக்க வழக்கங்கள் பிடிக்காத மாரியப்பன் முதல்ல நீ திருந்தி ஒழுக்கமா வாழ கத்துக்க, அதுக்கு பிறகு பாத்துக்கலான்னு சொல்லியிருக்காரு. மாரியப்பன் என்னதான் இவரோட காதலுக்கு தடையா இருந்தாலும் ரங்கன் வளர்மதியை சைட் அடிக்கிறத நிறுத்தவே இல்லை. இப்படி போய்கிட்டு இருந்த அந்த சூழ்நிலையில தான் இவங்க கிராமத்தையே உழுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கொடூர சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. ரங்கன் எப்பவுமே அவரோட 5 கூட்டாளிகளை கூப்பிட்டுக்கிட்டு ஊர் எல்லையில இருக்கிற சாராய கடையில போய் சாராயம் குடிக்கிறது வழக்கம். அப்படித்தான் அன்னைக்கும் சீட்டு விளையாட்டுல நிறைய காசை ஜெயிச்சுட்டு அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக அவரோட நண்பர்களை கூப்பிட்டுக்கிட்டு சாராயம் வாங்கி கொடுக்க போயிருந்திருக்காரு. அன்னைக்கு அந்த சாராய கடையில அவங்க காய்ச்சின சாராயத்துல சில இன்கிரீடியன்ஸ் கூட குறைய போனதுனால அந்த சாராயம் விஷ சாராயமா மாறி இருந்திருக்கு. அது தெரியாத ரங்கன் எப்பவும் போல ஆளுக்கு ஒரு பாட்டில் சாராயம் வாங்கி இருந்திருக்காரு. அதை வாங்கிக்கிட்டு இவங்க வழக்கமா குடிக்கிற தென்னந்தோப்புல போய் உக்காந்து குடிச்சிருந்திருக்காங்க. ஆனா அந்த சாராயத்தை குடிச்ச கொஞ்ச நேரத்திலே ரங்கனுக்கும் அவரோட கூட்டாளிகளுக்கும் வாயிலிருந்து நுரதள்ள ஆரம்பிச்சிருக்கு. அப்பதான் ரங்கன் ஒரு விஷயத்த உணர்ந்திருக்காரு. சாராயம் விஷ சாராயமா மாறி இருக்குன்னு. ஐயோ, வளர்மதியோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டமே, நம்ம கனவுலாம் வீணா போயிருமா, இதை இப்படியே விடக்கூடாது. உடனே போய் ஏதாவது ஒரு வைத்தியரை பார்த்து தன்னோட உயிரை காப்பாற்றணும்ன்ற வெறியில தோட்டத்தை விட்டு வெளியே ஓடி இருந்திருக்காரு. ஆனா பாதி வழியிலே அவரோட கால்கள் செயலிழந்து கீழே விழுந்திருக்காரு. அவரோட கடைசி நேரத்துல வளர்மதி வளர்மதின்னு பேரை உச்சரிச்சுக்கிட்டே உயிரை விட்டு இருந்திருக்காரு. இவங்க 6 பேரும் அந்த தென்னந்தோப்புக்குள்ள இறந்து போன விஷயம் ஊருக்குள்ள காட்டு தீ மாதிரி பரவி இருந்திருக்கு. போலீஸ் விசாரணையில இவங்க 6 பேரும் விஷ சாராயம் அருந்திதான் உயிரை விட்டுருக்காங்கன்றது உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. அந்த சாராய கடை ஓனரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரங்கனையும் ரங்கனோட கூட்டாளிகள் உடலையும் அவங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய சுடுகாட்டில் போய் நல்லடக்கம் பண்ணியிருக்காங்க. ஆனா ரங்கன் இறந்த சில நாட்கள்ல வளர்மதியோட வாழ்க்கையில அமானுஷ்ய புயல் வீச போகுதுன்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படித்தான் ஒரு நாள் வளர்மதி வீட்டுல சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தோட்டத்துல வேலை செய்யற அவங்க அப்பா அம்மாவுக்காக தூக்குவாளியில சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இவங்களோட தோட்டம் ஊருக்கு அவுட்டர்ல தான் இருந்திருக்கு. அவங்க ஊரோட சுடுகாட்டை கடந்து தான் இவங்க தோட்டத்துக்கு போகணும். சரியா வளர்மதி அந்த சுடுகாட்டை கடக்கும் போது அந்த ரெட்டப்பனை மரத்துக்கு பக்கத்துல இருந்து வளர்மதி வளர்மதின்னு கூப்பிடுற மாதிரி இருந்திருக்கு. அப்போ மதியம் 1 மணி இருக்கும். சுற்றிலும் ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த இடத்துல யார் நம்மள பேர் சொல்லி கூப்பிடுறதுன்னு வளர்மதி சுத்தியும் முத்தியும் தேடி பார்த்திருக்காங்க. ஆனா அங்க காத்துல சாராய வாடை மட்டும் குப்புன்னு அடிச்சிருந்திருக்கு. மறுபடி அந்த குரல் பின்னாடியே வளர்மதி வளர்மதி நில்லு வளர்மதின்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. எதுக்குமே பயப்படாத வளர்மதிக்கே ஒரு நிமிஷத்துல ஜிப்புன்னு ஒரு வித பய உணர்வு ஏற்பட்டு இருந்திருக்கு. வளர்மதி வேகமா ஓட்டமும் நடைமா அவங்க தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. தோட்டத்துல அவங்க அப்பா அம்மா 2 பேரும் காட்டுல களை எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. வளர்மதி பதட்டத்தோட வர்றதை பார்த்த அவங்க அம்மா வேகமா வயல்ல இருந்து வந்து என்னமா சாப்பாடு எடுத்துட்டு வந்தியான்னு கேட்டிருக்காங்க. வளர்மதியோட முகம் பதட்டமா இருக்கிறத பார்த்துட்டு என்னமாச்சு, ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்டிருந்திருக்காங்க. வளர்மதி அவங்க அம்மா கிட்ட அந்த சுடுகாட்டுக்கிட்ட வரும்போது கேட்ட குரலை பத்தி சொல்லி இருக்காங்க. உடனே வளர்மதியோட அம்மா, இனிமே நீ இந்த மாதிரி ஒத்தையில சாப்பாடு எடுத்துக்கிட்டு வர வேணாமா, வயசு பிள்ளைங்க இந்த மாதிரி தனியா வந்தா ஏதாவது காத்து கருப்பு பின்தொடர்ந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இனிமே நீ தனியா இந்த மாதிரி சாப்பாடு எடுத்துட்டு வர வேணான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க 3 பேரும் அவங்க தோட்டத்துல இருந்த ஆலமரத்துக்கு அடியில உட்காந்து மதிய உணவு சாப்பிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடி தோட்டத்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு
மறுபடி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இரவு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. எப்பவுமே இவங்க வீட்டு ஹால்ல மாரியப்பன் படுத்திருப்பாரு. உள்ள அறையில இருக்கக்கூடிய கட்டில்ல அமராவதியும் வளர்மதியும் சேர்ந்து படுத்திருப்பாங்க. கட்டிலுக்கு பக்கத்துல கீழே தான் வளர்மதியோட அம்மா தூங்குவாங்களாம். இப்படி இவங்க எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நள்ளிரவு நேரத்துல வளர்மதி முணங்க ஆரம்பிச்சிருக்காங்க. பக்கத்துல படுத்திருந்த அமராவதியோட முகத்துல ஏய் சும்மாருன்னு சொல்லி அடிச்சிருந்திருக்காங்க. வளர்மதி அந்த மாதிரி அடிச்சதும் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த அமராவதி படக்குன்னு முழிச்சு பார்த்திருக்காங்க. வளர்மதி தனக்குத்தானே சும்மாருங்க, தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு தூக்கத்துல யாரு கூடயோ பேசுற மாதிரி பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதை பார்த்து அவங்களோட தங்கை அக்கான்னு தட்டி எழுப்பி இருந்திருக்காங்க. ஆனா வளர்மதி ஆழ்ந்த தூக்கத்துல இருந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. சரி, அக்கா ஏதோ கனவு கண்டிருப்பா போல நினைச்சுக்கிட்டு அவங்களும் தூங்கி இருந்திருக்காங்க. மறுநாள் காலையில வளர்மதி கிட்ட நைட்டு ஏதாவது கனவு கண்டையாக்கா, தூக்கத்துல நீ புலம்பிக்கிட்டே இருந்தேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வளர்மதி கனவா, நான் அப்படி எதுவும் கனவு காணலையேன்னு சொல்லி இருந்திருக்காங்க. நீ நைட்டு தூக்கத்துல என்னை அடிச்சுட்டு ஏதோ உளறனக்கான்னு சொன்னதுக்கு அப்படியா உன்னையவா அடிச்சேன் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா கேட்டிருந்திருக்காங்க. அப்படித்தான் ஒரு நாள் வளர்மதியோட அப்பாவும் அம்மாவும் தோட்டத்துக்கு போயிருந்தாங்க. தங்கை அமராவதி ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க. வளர்மதி வீட்டுல இருந்த துணிமணிகளை எல்லாம் துவைச்சு போட்டுட்டு உடம்பு ரொம்ப டயர்டா இருக்குன்னு ஹால்ல இருந்த கட்டில்ல படுத்திருந்திருக்காங்க. அவங்க வீட்டோட ஹாலு ரொம்பவே நீளமா இருக்குமா. அப்போ மதியம் 12 மணி இருக்கும். வளர்மதி ஆழ்ந்த உறக்கத்துல இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல வீட்டோட கதவு படார்னு திறந்திருக்கு. வெளியில இருந்து வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையோட ஒரு உருவம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. ஆழ்ந்த தூக்கத்துல இருந்த வளர்மதி மெதுவா முழிச்சு அரக்கண்ல பாத்திருந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள யாரோ மெதுவா நடந்து வர்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. தன்னோட அப்பா தான் அடிக்கடி தோட்டத்துல இருந்து வீட்டுக்கு வந்து ஏதாவது எடுக்கிறதுக்காக வருவாரு. அப்பா தான் வந்துட்டாரோன்னு நினைச்சு அசந்து தூங்கி இருந்திருக்காங்க. அந்த உருவம் மெதுவா வீட்டுக்குள்ள வந்து வளர்மதி முன்னாடி நின்னு வளர்மதியவே உத்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. வளர்மதிக்கு தன்னோட தூக்கத்தையும் தாண்டி யாரோ நம்மளை உத்து பாக்குறாங்களேன்னு மெதுவா கண்ணை முழிச்சு பார்த்திருந்திருக்காங்க. அதை பார்த்த வளர்மதிக்கு அள்ளு விட்டுருக்கு. பயத்துல கத்துறதுக்கு கூட வாய் வரல. அப்படி வளர்மதி அங்க என்ன பார்த்தாங்கன்னா, செத்து போன ரங்கன் உடம்பு முகம்லாம் நீல கலர்ல மாறி வளர்மதியவே உத்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த உருவம் வளர்மதி மேல தொப்புன்னு விழுந்து வளர்மதியை போட்டு அமுக்கி இருக்கு. வளர்மதியால எதுவுமே பண்ண முடியல. அந்த உருவத்தோட பிடியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வளர்மதியோட அப்பா வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர் வீட்டுக்குள்ள வந்து காலை வச்சதுமே அந்த உருவம் காத்து மாதிரி ஜன்னல் வழியா வெளியேறி இருந்திருக்கு. வளர்மதி முகமெல்லாம் வேர்த்து பதட்டத்தோட எழுந்திருச்சிருக்காங்க. மாரியப்பன் அவர் மகள் கிட்ட அப்பா தாண்டா வந்திருக்கேன், பதட்டப்படாத, மெதுவா எழுந்திரின்னு சொல்லி இருந்திருக்காரு. வளர்மதிக்கு இப்போ நடந்த அந்த நிகழ்வு கனவா இல்ல நினைவான்னு பெரிய சந்தேகமே ஏற்பட்டிருந்திருக்கு. இந்த விஷயத்தை பெத்தவங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம சங்கடப்பட்டு மறைச்சிருந்திருக்காங்க. அன்று இரவு வழக்கம் போல எல்லாரும் சாப்பிட்டு தூங்கி இருந்திருக்காங்க. அப்போ நள்ளிரவு 1 மணி இருக்கும். வளர்மதியோட கனவுல ரங்கன் தெரிஞ்சிருக்காரு. அந்த கனவுல ரங்கனோட முகத்தை பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் வசீகரமாவும் தெரிஞ்சிருக்கு. வளர்மதி அந்த அழகான முகத்தை பார்த்து அவங்களையும் அறியாம ஈர்க்கப்பட்டிருந்திருக்காங்க. அந்த ரங்கனோட உருவம் வளர்மதியை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு அழகான பூங்காக்குள்ள போற மாதிரி தெரிஞ்சிருக்கு. வளர்மதியும் ரங்கனோட அழகுல மயங்கி பின்னாடியே போயிருந்திருக்காங்க. ரங்கனோட ஆன்மா வளர்மதி கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் அந்த பூங்காவுல இருந்த ஒரு ஸ்டோன் பெஞ்ச்ல போய் உட்கார வச்சிருக்கு. வளர்மதிய கண்ணோட கண்ணு பார்த்து உன் கூட நான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா இப்படி அநியாயமா செத்து போயிட்டேனே, நானே செத்தாலும் உன் மேல நான் வச்ச காதல் ஒரு நாளும் சாகாதுன்னு சொல்லியிருக்கு. நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன், என்னோட ஆன்மா உன்னை தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லியிருக்கு. நீ என் கூட சேர்ந்து வாழ தயாரா இருக்கியான்னு கேட்டிருந்திருக்கு. வளர்மதி எதுவுமே பேசாம ரங்கனோட முகத்தையே அமைதியா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அவரோட கண்கள்ல காதலும் வசீகரமும் பொங்கி வழிஞ்சிருந்திருக்கு. நீ இல்லாம என்னால வாழவே முடியாது வளர்மதி, நீ என்னோடவே வந்துரு, நாம 2 பேரும் சேர்ந்து வாழலாம்னு சொல்லி இருந்திருக்கு. வளர்மதியால ரங்கன் கேட்டதை மறுக்கவே முடியல. சரின்ற மாதிரி தலைய அசைச்சிருந்திருக்காங்க. அந்த ஆன்மா வளர்மதியோட கையை பிடிச்சு அந்த பூங்காக்குள்ள கூட்டிட்டு போயிருந்திருக்கு. இப்போ அது வரைக்கும் அழகா காட்சி அளிச்சுக்கிட்டு இருந்த அந்த பூங்கா இருள் சூழ்ந்து ஒரு வித வனப்பகுதி மாதிரி காட்சி அளிச்சிருந்திருக்கு. அந்த இடத்துல பாலடைஞ்சு தூந்து போன ஒரு பெரிய கிணறு ஒண்ணு இருந்திருக்கு. ரங்கனோட ஆன்மா வளர்மதிய அந்த கிணத்து மேல இருந்த திட்டு மேல போய் நிறுத்தி இருந்திருக்கு.
வா நம்ம 2 பேரும் சேர்ந்தே வாழலாம்னு சொல்லிட்டு வளர்மதியோட கையை பிடிச்சுக்கிட்டு அந்த கிணத்துக்குள்ள குதிச்ச மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த தண்ணி நிறைஞ்ச ஆழமான கிணத்துல வளர்மதியும் குதிச்சது மாதிரி தெரிஞ்சிருக்கு. உண்மையிலே நீச்சல் தெரியாதவங்க அந்த கிணத்துல குதிச்சா உயிருக்கு போராடி என்னை காப்பாத்துங்கன்னு மூச்சு திணறி கத்துவாங்கல்ல, அதே மாதிரி தான் வளர்மதி கத்தி இருந்திருக்காங்க. வளர்மதி கத்துன சத்தத்தை கேட்டு முழிச்ச அவங்க அப்பாவும் அம்மாவும் பதறி போய் வளர்மதி கிட்ட என்னாச்சுன்னு கேட்டு இருந்திருக்காங்க. வளர்மதியோட தங்கை வேகமா சமயக்கட்டுக்குள்ள போய் ஒரு சொம்பு தண்ணியை மோந்துட்டு வந்து கொடுத்திருக்காங்க. வளர்மதி தண்ணியை குடிச்சிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சில நாளாவே ரங்கனோட ஆன்மா என்னைய நைட் நேரத்துல வந்து பயமுறுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க. வளர்மதி இந்த மாதிரி சொன்னதும் அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு அன்னைக்கு சாப்பாடு கொண்டு வரும்போது சுடுகாட்டுக்கு பக்கத்துல வளர்மதின்னு யாரோ கூப்பிட்டாங்கன்னு வந்து சொல்லிச்சுங்கன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவங்க தங்கை அமராவதியும், ஆமாமா அக்கா நைட்டு தூக்கத்துல பயந்து கத்துறா, நானே அதை நிறைய தடவை பார்த்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் இவங்க 4 பேரும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்திருக்காங்க. அங்க போய் பூசாரி கிட்ட விஷயத்த சொன்னதும் பூசாரி வளர்மதியை பார்த்துட்டு, உங்க பொண்ணு தனியா ஒத்த சத்தையில போகும்போது தீராத ஆசைகளோட இறந்த ஒரு ஆன்மா உங்க பொண்ணை தீண்டி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. வளர்மதிக்கு மந்திரிச்சு தாயத்து கட்டி விட்டுருந்திருக்காரு. இந்த தாயத்தை எக்காரணத்தை கொண்டும் கலட்டிடாதீங்கன்னு சொல்லி இருந்திருக்காரு. வீட்டு வாசல்லையும் சாமி அறையிலையும் வைக்கிறதுக்கு எலுமிச்சம்பளமும் விபூதியும் கொடுத்து விட்டு இருந்திருக்காரு. இவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்த அந்த 3 நாள் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா தான் போய்கிட்டு இருந்திருக்கு. ஆனா வளர்மதி தான் துருதுருன்னு சுத்திக்கிட்டு இருந்த பொண்ணு எதையோ பறி கொடுத்தது மாதிரி ரொம்பவே அமைதியா இருந்திருக்காங்க. வளர்மதியும் இரவு நேரத்துல தூங்குறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. ஆனா ரங்கனோட வசீகரமான முகமும் அவரோட காதல் மொழியும் தூங்க விடாம நினைவுக்கு வந்துகிட்டே இருந்திருக்கு. நள்ளிரவு நேரத்துல தாயத்தை கழட்டுன்னு வளர்மதியோட காதுல ஒரு குரல் ஒலிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. அந்த குரல் தூங்க விடாம ஒலிச்சுக்கிட்டே இருந்ததுனால ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகி அந்த தாயத்தை கழட்டி வச்சிருந்திருக்காங்க. அதற்கு பிறகு அந்த குரலும் அமைதியா இருந்திருக்கு. வளர்மதி ரங்கனோட நினைப்பிலே அசந்து தூங்கி இருந்திருக்காங்க. நள்ளிரவு 1 மணி இருக்கும். வளர்மதிக்கு பக்கத்துல அவங்கள யாரோ இறுக்கமா கட்டி பிடிச்சது மாதிரி இருந்திருக்கு. காதுக்கு பக்கத்துல புசு புசுன்னு சூடான மூச்சு காத்து படுற மாதிரி இருந்திருக்கு. வளர்மதியால அந்த பிடியில இருந்து விடுபடவே முடியல. ஒரு வழியா சிரமப்பட்டு எழுந்திருச்சு உட்கார்ந்து இருந்திருக்காங்க. கட்டில்ல வளர்மதிக்கு பக்கத்துல ரங்கன் உட்கார்ந்து இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. ரங்கன் உயிரோட இருக்கும்போது இருந்ததை விட நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பாக்குறதுக்கே வசீகரமா அழகா இருந்திருக்காரு. உடனே அவங்க பக்கத்துல படுத்திருந்த தங்கச்சி எங்கன்னு தேடி பார்த்திருந்திருக்காங்க. அமராவதி அவங்க அம்மா பக்கத்துல போய் படுத்திருந்திருக்காங்க. ரங்கனோட முகத்தை பார்த்த வளர்மதிக்கு அவங்களையும் அறியாம ஒரு விசித்திரமான ஈர்ப்பு ஏற்பட்டிருந்திருக்கு. ரங்கன் வளர்மதி கிட்ட கைய நீட்டி இருக்காரு. வளர்மதி எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காம ரங்கன் கிட்ட கைய கொடுத்திருந்திருக்காங்க. ரங்கனோட ஆன்மா வளர்மதியோட கைய பிடிச்சு வீட்டுக்கு வெளியே கூட்டிட்டு வந்திருக்கு. வளர்மதி வீட்டை விட்டு வெளியே வந்ததும் அப்படியே வளர்மதியை தூக்கிக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. வளர்மதி ரங்கனோட அழகால முழுசா மயங்கி ஈர்க்கப்பட்டிருந்திருக்காங்க. இப்போ ரங்கனோட ஆன்மா வளர்மதியை தூக்கிக்கிட்டு ஊரை கடந்து சுடுகாட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. என்னதான் ரங்கனோட ஆன்மா சுடுகாட்டுக்குள்ள தூக்கிட்டு போனாலும் வளர்மதிக்கு ரங்கனோட அரவணைப்பு ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கு. அந்த இருள் சூழ்ந்த சுடுகாட்டுக்குள்ள பல விசித்திரமான சத்தங்கள் கேட்டிருந்திருக்கு. ஆந்தைகள் அலற சத்தம், தூரத்துல நாய் ஒண்ணு ஊளையிற சத்தம் கேட்டிருந்திருக்கு. ரங்கனோட ஆன்மா சுடுகாட்டுக்குள்ள நுழைஞ்சு கடைசியில இருந்த அதோட சமாதி கிட்ட போயிருந்திருக்கு. மெதுவா வளர்மதியை அதோட சமாதி மேல படுக்க வச்சுட்டு கண்ணோட கண்ணு பார்த்திருந்திருக்கு. அந்த பார்வையில என்னதான் ஒரு வசியம் இருந்துச்சோ தெரியல, வளர்மதி அவங்களையும் அறியாம அந்த பார்வையில வசியமாயிருக்காங்க. அந்த ஆன்மா வளர்மதி மேல படர ஆரம்பிக்கும் போதுதான் அடுத்த நிமிஷமே அதோட அழகான தோள்கள் அழுகி போனது மாதிரி நீல கலர்ல மாற ஆரம்பிச்சிருக்கு. கூடவே அழுகி போன ஒரு பிண வாடையும் அடிச்சிருந்திருக்கு. அதுல பயந்து போன வளர்மதியால அந்த சமாதியில இருந்து எழுந்திருக்க கூட முடியல. அது அதோட சமாதியை நோக்கி வளர்மதிய உள்ள இழுத்திருந்திருக்கு. அதுகிட்ட போராடி ஜெயிக்க முடியாத வளர்மதி அந்த சமாதி மேலே மயங்கி விழுந்திருக்காங்க. இங்க வீட்டுல அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருச்ச வளர்மதியோட அம்மா படுக்கையில வளர்மதியை காணும்னு தேடி இருக்காங்க. வீட்டு கதவு திறந்திருக்கிறத பார்த்துட்டு பாத்ரூம்க்கு எதுவும் போயிருப்பாளோன்னு வெளியே போய் தேடி பார்த்துட்டு வந்திருக்காங்க. வளர்மதியை எங்க தேடியும் காணோம். உடனே அவங்க கணவரை எழுப்பி என்னங்க வளர்மதியை காணோங்கன்னு சொன்னதும் அவரும் பதறி அடிச்சுக்கிட்டு எல்லா பக்கமும் தேடி இருந்திருக்காரு. அப்பதான் ஒரு விஷயத்த பாக்குறாங்க. வளர்மதி படுத்திருந்த படுக்கையில அவங்களுக்கு கட்டி விட்டு இருந்த தாயத்து கடந்திருக்கு.
அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச மாரியப்பன் அவரோட மனைவி கிட்ட இது அந்த ஆன்மாவோட வேலையா தான் இருக்கும், நீ சின்ன பிள்ளைய வச்சுட்டு வீட்டுல பத்திரமா இரு, நான் போய் வெளியே பார்த்துட்டு வரேன்ட்டு டார்ச் எடுத்துக்கிட்டு கிளம்பி இருக்காரு. ஊருக்குள்ள வளர்மதியை எங்க தேடியுமே காணோம். ஒருவேளை சுடுகாட்டுக்கு எதுவும் போயிருப்பாளோன்னு நினைச்சிட்டு நேரா அவங்க ஊர் சுடுகாட்டுக்கு போயிருக்காரு. சுடுகாட்டுக்குள்ள நுழையும் போது அவர் பார்த்த அந்த காட்சி அவர் இதயத்தையே சுக்குநூறா உடைச்சது மாதிரி இருந்திருக்கு. அவரோட செல்ல மகள் சுடுகாட்டு சமாதி மேல குளிருக்கு குறுகி போய் படுத்திருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. அவர் பக்கத்துல போய் வளர்மதி வளர்மதின்னு தட்டி எழுப்பி இருக்காரு. வளர்மதி எந்த ஒரு சலனமும் இல்லாம மெதுவா அவங்க அப்பாவை முழிச்சு பார்த்திருந்திருக்காங்க. எதுக்காகமா இங்க வந்து படுத்தேன்னு கேட்டதுக்கு வளர்மதி எதுவுமே பேசல. ஆனா கண்ணுல இருந்து கண்ணீர் மட்டும் நிக்காம வந்துகிட்டே இருந்திருக்கு. உடனே மாரியப்பன் வளர்மதிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த வளர்மதி பித்து பிடிச்சது மாதிரி ஏதேதோ உளறி இருந்திருக்காங்க. ரங்கன் என்னை வர சொல்லிட்டான், நான் கூடிய சீக்கிரம் ரங்கனோட போயிருவேன்னு சொல்லி இருந்திருக்காங்க. தன்னோட மகள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஏதேதோ பேசுறாளேன்றதை தாங்க முடியாத மாரியப்பன் இதுக்கு மேல இந்த விஷயத்த சும்மா விடக்கூடாதுன்னு யோசிச்சிருக்காரு. தேனி வீரபாண்டியில இருக்கிற பேயோட்டக்கூடிய சாம கோடாங்கிய கூட்டிட்டு வந்திருக்காரு. அவர் வளர்மதியை பார்த்ததுமே சொல்லிடுறாரு, இந்த பொண்ணு உடம்புல பேய் பிடிக்கல, ஆனா ஒரு ஆன்மா தான் இந்த பொண்ணை அனுபவிக்கிறதுக்காக துடிக்குதுன்றத சொல்லியிருக்காரு. அவர் வளர்மதியை உட்கார வச்சு மந்திரிக்கும் போது வீட்டை சுத்திலும் யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அப்பப்போ வீட்டு கதவுகளையும் தட்டுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அந்த கோடாங்கி வளர்மதியோட தலைமுடியிலிருந்து கொஞ்சத்தை வெட்டி எடுத்து வளர்மதி உபயோகப்படுத்தின மல்லிகைப்பூ, உடை, செருப்பு, வளையல்னு எல்லா பொருளையும் வாங்கி ஒரு வெள்ளை துணியில வச்சு சுத்தி அதுல சில பூஜைகளை பண்ணி இருந்திருக்காரு. பூஜை முடிஞ்சதுக்கு பிறகு வளர்மதியோட போட்டோ ஒன்று எடுத்து அது மேல வச்சிருந்திருக்காரு. இப்போ கோடாங்கி அந்த பொருளை கையில எடுத்துக்கிட்டு மாரியப்பனை கூப்பிட்டுக்கிட்டு நேரா அந்த சுடுகாட்டுக்கு போயிருக்காரு. கோடாங்கி அந்த ரங்கனோட சமாதியை பறிச்சு இந்த பொருட்களை எல்லாம் அதுக்குள்ள போட்டு மூடி இருந்திருக்காரு. நீ ஆசைப்பட்டவளை உன்னோட சேர்த்துட்டோம், உன்னோட ஆன்மா சாந்தி அடையட்டும் சொல்லி ஒரு பாட்டில் சாராயத்தை ரங்கனோட சமாதி மேல ஊத்தி இருந்திருக்காரு. அதற்கு பிறகு இவங்க 2 பேரும் அந்த சுடுகாட்டை திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு ரங்கனோட ஆன்மாவால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.